الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. அப்போ நம்ம ஏற்கனவே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கித்தாபுடைய பேர் தைசீரு முஸ்தலஹில் ஹதீஸ். தைசீரு முஸ்தலஹில் ஹதீஸ் இதுதான் இந்த கித்தாப். பொதுவாக மதரசாக்களில் உசூலுல் ஹதீஸ் என்கிற இந்த ஃபண்டில் வேறொரு கித்தாப் வச்சுருப்பாங்க, நுஹ்பத்துல் ஃபிக்ர் அப்படின்னு ஒரு கித்தாப் வச்சுருப்பாங்க. அது கடினமாக இருப்பதை போன்று உணர்ந்ததுனால காலத்திற்கு தோதுவாக ஒரு இமாம் அவர்கள் அத்துக்தூர் மஹமூத் அத்-தொஹான், இப்போ தான் அவங்க வஃபாத் ஆனாங்க போன வருஷம். குவைத்துடைய யூனிவர்சிட்டியில் ஒரு உஸ்தாதாக இருக்கக்கூடியவங்க. அவங்க தொகுத்த அந்த நுஹ்பா போன்ற கித்தாபுகளை லேசாக்கி நம்மளை மாதிரி மாணவர்களுக்கு கொஞ்சம் லேசாக்கி கொடுக்கணுன்ற அடிப்படையில் தைசீரு முஸ்தலஹில் ஹதீஸ் அப்படின்ற கித்தாபை என்ன செஞ்சுருக்கிறாங்க, தொகுத்துருக்கிறாங்க. அதைத்தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 13வது பக்கத்தில் தாரீஃபாத்து அவ்வலியத்தின் அப்படின்னு இருக்கு பாருங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தாரீஃபாத்து அவ்வலியத்தின், முதன்மையான தாரீஃபுகள், வரையறைகள். இந்த கிதாபுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கிதாபில் அதிகம் பயன்படுத்தப்படுகின்ற சில வார்த்தைகளுடைய தாரீஃபுகளை இங்கே சொல்கிறாங்க. எப்படி நம்ம மீசான் படிக்கிறதுக்கு முன்னாடி முக்கத்திமால மாலினா என்ன, முஸ்தக்பில்னா என்ன, அம்ரு நஹி அப்படின்னு பார்த்தோமோ, அந்த மாதிரி இந்த கிதாபுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கிதாபில் பயன்படுத்துகின்ற முக்கியமான வார்த்தைகளுடைய டெஃபினேஷன் என்னன்றத இந்த தாரீஃபாத்து அவ்வலியத்தில் சொல்கிறாங்க. அதில் முதலாவது இந்த கிதாப், இந்த ஃபன்னு என்ன, இந்த ஃபன்னுக்கு பேர் இல்முல் முஸ்தலஹ். என்ன பேர்? இல்முல் முஸ்தலஹ். இந்த கிதாபுக்கு பேர் என்னது? இந்த இல்முக்கு இல்முல் முஸ்தலஹ். சொன்னா உசூலுல் ஹதீஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம பாஷையில் சொல்கிறதா இருந்தால் உசூலுல் ஹதீஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு பேர் தான் என்னது? இல்முல் முஸ்தலஹ். எப்படி நஹ்வுனா என்ன தாரீஃப் நம்ம படிச்சிருப்போம். என்ன தாரீஃப்? அந்நஹ்வு இல்முன் பி உசூலின் யுரஃபு பிஹா அவாலு அவாஹிரில் கலிமி ஸலாஸ். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். எவ்வளோ பார்த்தீங்களா சார் எப்படி தரவா இருக்காங்கன்ட்டு. இதான் கம்பம் கிளை மாணவர்கள்ன்றது. அப்புறம் என்னது? மாஷா அல்லாஹ். அப்போ இல்முல் முஸ்தலஹ் சார் சிரிக்கிற ஃபயாஸு. இல்முல் முஸ்தலஹ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹுவ இல்முன், அது ஒரு கல்வி. பி உசூலின், சில அடிப்படைகளை கொண்ட கல்வி. ஹுவ இல்முன் பி உசூலின், சில அடிப்படைகளை கொண்ட கல்வி. வ கவாயிதின், சில சட்டங்களை, காயிதாக்களை கொண்ட கல்வி. யுஅரஃபு பிஹா, இந்த அடிப்படைகளையும் இந்த சட்டங்களையும் கொண்ட கல்வியை கொண்டு அறியப்படும். என்ன அறியப்படும்? அஹ்வாலு சனதி வல் மத்தனி. அஹ்வாலு சனதி வல் மத்னி என்னது? ஒரு ஹதீஸுனுடைய அறிவிப்பாளர் தொடர் வரிசை, அதுக்கு பேர் தான் என்னது? சனது. புரிஞ்சா? மத்தன் என்றால் அந்த ஹதீஸுனுடைய வாசகம் இருக்கு, சனது அறிவிப்பாளர் தொடர் வரிசை போக
மீதம் இருக்கக்கூடிய அந்த ஹதீஸுடைய வாசகத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? மத்தன்னு சொல்லுவாங்க. அப்ப சனதுடைய நிலையும் அறிவிப்பாளர் தரவரிசையுடைய நிலைகளும் ஹதீஸுடைய மத்தனுடைய நிலைகளும் எதை கொண்டு அறியப்படுமோ அந்த அடிப்படைகளையும் சட்டங்களையும் கொண்ட கல்விக்கு பெயர் தான் இல்முல் முஸ்தலஹ். விளங்குச்சா? சரி, நிலைகள்னா என்ன நிலை அறியப்படும்? மின் ஹைசுல் கபூலு வர் ரத்து, அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்வதா அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் ரத்து செய்வதா? அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்வதா அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் ரத்து செய்து விடுவதா என்கிற விதத்திலே சனதுடைய மத்தனுடைய நிலைகள் எதை கொண்டு அறியப்படுமோ அந்த அடிப்படைகளையும் சட்டங்களையும் கொண்ட கல்விக்கு பெயர் தான் இல்முல் முஸ்தலஹ். விளங்குச்சா? அப்ப இந்த ஃபன்ல என்ன சொல்லுவாங்க? ஒரு ஹதீஸ் அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு விஷயம் இருக்கணும். என்ன விஷயம்? ஒன்று அறிவிப்பாளர் தொடர் வரிசை இருக்கணும், இன்னொன்று மத்தன், அந்த ஹதீஸுடைய மத்தன் இருக்கணும். இந்த ரெண்டுடைய நிலையை வச்சு தான் அந்த ஹதீஸ் மக்பூலா ஏற்றுக்கொள்வதா அல்லது அது லைஃப் பலகீனமான ஹதீஸா, அது ஏற்றுக்கொள்ளத்தகாத ஹதீஸான்றதை எதை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க? சனதுடைய மத்தனுடைய நிலையை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. இந்த சனதுடைய மத்தனுடைய நிலையை அறியறதுக்குன்னு ஒரு கல்வி இருக்கு. அந்த கல்வி தான் இந்த கல்வி. எந்த கல்வி? இப்போ இந்த இல்முல் முஸ்தலஹ நம்ம படிச்சுட்டா நமக்கு ஒரு ஹதீஸ் வந்துச்சுன்னா அது சஹீஹா, அது லைஃபா அல்லது மௌலு என்கிற இட்டுக்கட்டப்பட்டதா, அது என்ன வகை, அதை அமல் செய்யலாமா அமல் செய்யக்கூடாதா, இது எல்லா நாலேஜும் நமக்கு எதை கிடைச்சிரும்? எதை படித்தா கிடைச்சிரும்? இல்முல் முஸ்தலஹ் கிடைச்சிரும். விளங்குச்சா? அப்போ பாருங்க, இல்முல் முஸ்தலஹ்னா என்ன? ஹுவ இல்முன், அது ஒரு கல்வி, பி உசூலின், சில அடிப்படைகளை கொண்ட கல்வி, வ கவாயிதின், சில சட்டங்களை கொண்ட கல்வி, யோரஃபி பிஹா, அதை கொண்டு அறியப்படும், அஹ்வாலு சனதி வல் மத்னி, சனதுடைய நிலைகளும் மத்தனுடைய நிலைகளும் அறியப்படும். மின் ஹைசுல் கபூலு வர் ரத்து, ஏற்றுக்கொள்வதா ரத்து செய்வதா என்கிற விதத்திலே சனதுடைய மத்தனுடைய நிலைகள் எதை கொண்டு அறியப்படுமோ அந்த அடிப்படைகளையும் சட்டங்களையும் கொண்ட கல்விக்கு பேர் தான் இல்முல் முஸ்தலஹ். அப்ப நம்ம இதை படிச்சா நம்ம என்ன விளங்கிக்கலாம்? சனதுடைய ஒரு ஹதீஸுடைய அறிவிப்பாளர் தொடர்வரிசையுடைய நிலை என்ன, அதனுடைய வாசகத்துடைய நிலை என்ன, இதை ஏற்றுக்கலாமா அல்லது ரத்து செய்யலாமா என்கிறத இதை படித்தாதான் நம்மளால் அறிஞ்சு கொள்ள முடியும். விளங்குச்சா? ஏன்னா லட்சக்கணக்கான ஹதீஸ் இருக்கு, என்ன அதில் சஹீஹான ஹதீஸும் இருக்கு, அங்கீகரிக்க தகுந்த ஹதீஸும் இருக்கிறது, பலகீனமான ஹதீஸும் இருக்கிறது, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸும் சிலதெல்லாம் இருக்குது. அப்போ இமாம்கள் எந்தெந்த நிபந்தனைகளை வச்சு ஒரு ஹதீஸை சஹீஹுன்னு சொன்னாங்க, இமாம்கள் எந்த சட்டத்திட்டங்களை வச்சு ஒரு ஹதீஸை பலகீனம்னு சொன்னாங்க. பலகீனம்னா ரசூல்லா பேசும்போதே இந்த ஹதீஸ் பலகீனம்னு சொன்னாங்களா? ஒரு ஹதீஸ் எப்படி பலகீனமாச்சு? ஏன்னா ரசூலுல்லா காமிலானவங்க, அவங்க நாவலிருந்து வந்த ஹதீஸ் எப்படி பலகீனமாகும்? அப்போ ஏன் அதுக்கு பலகீனம்னு பேர் வந்துச்சு? இப்போ பலகீனமான ஹதீஸ்னா அதை அமல் செய்யலாமா அதை தூக்கி குப்பையில் போடணுமா? பலகீனமான ஹதீஸுக்கு இட்டுக்கட்டப்பட்ட மௌலுவான ஹதீஸுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸில் கருத்துக்கு ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டா என்ன செய்யறது? ஒரு ரெண்டு ஹதீஸ் வருது, ரெண்டுமே சஹீஹான ஹதீஸ், வெளிப்படையாக பார்த்தா இதனுடைய கருத்துக்கு முரணாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ என்ன செய்யறது? இப்படி இதெல்லாம் படிக்கக்கூடிய ஒரு கல்வி தான் எது? இல்முல் முஸ்தலஹ். சரி, மௌதுனா என்ன? இந்த ஃபன்னு எதன் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது? இந்த துறை என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எதன் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அஸ்ஸனது வல் மத்னு மின் ஹைசுல் கபூலு வர் ரத்து. சனது மத்தனு தான் இதில் மௌது, இதை வச்சு தான் பேச்சே. எனக்குச்சா? எந்த விதத்தில்? மின் ஹைசுல் கபூலு வர் ரத்து, ஏற்றுக்கொள்வதா
அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் ரத்து செய்வதா என்கிற விதத்திலே சனதும் மத்தனும் தான் இங்கே டாபிக்கே. இன்டெக்ஸே என்னதான்? இன்டெக்ஸ் தானே சொல்வீங்க. அதில் பேசப்படக்கூடிய அந்த மௌதுவே எதுதான்? சனது மத்தனு. அது ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ளக்கூடாதான், இதுதான் இதனுடைய மௌது. சரி, என்னன்னு தெரிஞ்சாச்சு, இது எதன் மீது அமைக்கப்பட்டிருக்கிறதும் தெரிஞ்சாச்சு. இதை படிக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? ஓ சமரத்துஹு, இதனுடைய பிரயோஜனம் என்ன? இந்த துறையை படிப்பதன் மூலமாக பிரயோஜனம் என்ன அப்படின்னா, தம்ஈசு சஹீஹி, சஹீஹான ஹதீஸை பிரித்தறிவது, மின சகீமி மினல் அஹாதீசி, ஹதீஸுகளிலே குறையான ஹதீஸுகளிலிருந்து சஹீஹான ஹதீஸை பிரித்தறிவது தான் இதனுடைய பிரயோஜனம். ஏன்னா எல்லாமே கலந்து தான் இருக்குது. லைஃபான ஹதீஸும் இருக்குது, சஹீஹான ஹதீஸும் இருக்குது, சில இடங்களில் மௌலுவான ஹதீஸும் இருக்குது, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸும் இருக்குது. அப்போ எப்படி இதை பிரித்து அறியறது? புரிஞ்சா? ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று தரத்தில் வேறுபடுது. அதுக்கு மேலே முத்தவாத்திர்னு ஒரு வகை இருக்குது. இப்படி ஏகப்பட்ட வகைகளாக பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ ஹதீஸுகளிலே குறையுள்ள ஹதீஸை விட்டு சஹீஹான ஹதீஸை பிரித்தறிந்து கொள்வது தான் இது படிக்கிறது மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனம். தமீஸ் சஹீஹி மின சகீமி மினல் அஹாதீசி. ஓகேவா? இல்முல் முஸ்தலஹ்னா என்ன, மௌலூனா என்ன, சமரத்துஹுனா என்னன்னு பார்த்தாச்சு. சரி, இப்போ அடுத்த ஹதீஸ்னா என்ன? ஹதீஸ் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நம்ம சொல்லுவோம் நபி மொழி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கரெக்டான டெஃபினேஷன் என்ன? லுகத்தன், டிக்ஷனரியுடைய அர்த்தம் அல் ஜதீதுன்னு அர்த்தம். ஹதீஸ்னா என்ன அர்த்தம்? புதியதுன்னு அர்த்தம். ஓ யுஜ்மாவு அலா அஹாதீஸ், இதனுடைய பன்மை எப்படி செய்யப்படும்? ஹதீஸுடைய பன்மை அஹாதீஸ் அலா ஹிலாஃபில் கியாசி, சட்டத்திற்கு மாற்றமாக ஹதீஸ் என்கிற ஒருமையான வார்த்தை அஹாதீஸ் என்று பன்மையாக்கப்படுகிறது. பொதுவாக அரபியில் இந்த முஃப்ரதுக்கு இப்படித்தான் பன்மை வரும்னு சில சட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. இப்படி இந்த முஃப்ரது வந்துச்சுன்னா அதுக்கு இப்படி பன்மை வரும்ன்ட்டு. ஆனால் ஹதீஸ் என்கிற வார்த்தைக்கு அஹாதீஸ் என்பது அந்த சட்டத்திற்கு உட்பட்டு வரல. மாறாக அரபியர்கள் ஹதீஸுக்கு அஹாதீஸ் தான் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அதனால சட்டத்திற்கு மாற்றமாக என்ன அர்த்தம்? எப்பயுமே முஃப்ரது இப்படி வந்தால் அதுக்கு பன்மை இப்படி தான் வரும்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்கும். அந்த மாதிரி சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் பன்மை அஹாதீஸ்ன்னு வரல. பொதுவாக அரபியர்கள் ஹதீஸ் என்ற வார்த்தைக்கு எப்படி தான் பன்மை வச்சிருந்திருக்காங்க? ஹதீஸ். அதான் யுஜ்மாவு ஜம்மு செய்யப்படும் அலா அஹாதீஸ் அலா ஹிலாஃபில் கியாஸ், சட்டத்திற்கு மாற்றமாக அஹாதீஸ் என்று பன்மையாக்கப்படும். இது என்ன அர்த்தம்? ஒரு வார்த்தைனா லொகத்திற்கு அர்த்தம் இருக்கும், இஸ்திலாஹுடைய அர்த்தம் இருக்கும். இப்போ லொகத்துடைய அர்த்தம் பார்த்தாச்சு. இஸ்திலாஹன், இந்த கலையில் என்ன அர்த்தம்? இந்த ஹதீஸ் துறையில் என்ன அர்த்தம்? மா உலீஃப இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் கௌலின் அவ் ஃபிஅலின் அவ் தக்ரீரின் அவ் சிஃபத்தின். மா உலீஃப இணைக்கப்பட்ட ஒன்று, இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பக்கம் இணைக்கப்பட்ட ஒன்று, மின் கௌலின் அவர்களுடைய சொல், அவ் ஃபிஅலின் அவர்களுடைய செயல், அவ் தக்ரீரின் அவர்களுக்கு முன்னிலையிலே ஒரு காரியம் செய்யப்பட்டு அதற்கு அவங்க எதுவுமே அப்ஜெக்ஷன் தெரிவிக்காமல் இருந்தாங்கன்னா அது அங்கீகாரம். தக்ரீர்னா அங்கீகாரம். அவ் சிஃபத்தின் அவர்களுடைய தன்மை. இந்த சிஃபத்தில் ரெண்டு இருக்கு, சிஃபத்து ஹுல்கியத்தின், சிஃபத்து ஹல்கியத்தின். அவர்களுடைய குணரீதியான தன்மை, அதுவும் ஹதீஸ் தான். அவர்களுடைய படைப்பு ரீதியான தன்மை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தலையில் இத்தனை நரமுடி தான் இருந்துச்சு, அவருடைய பற்கள் இப்படி இருந்துச்சு, அவருடைய நடை இப்படி இருந்துச்சு, அவருடைய பார்வை இப்படி இருந்துச்சு, அவருடைய நெஞ்சு இப்படி, இதெல்லாம் அவருடைய ஹல்கியத், அவருடைய படைப்பு சார்ந்த தன்மை. இது எல்லாமே எதில் தான் வரும்? ஹதீஸ். அப்போ ஹதீஸ்னா என்ன? ரசூலுல்லாவின் பக்கம் இணைக்கப்பட்ட அவர்களுடைய சொல், அவர்களுடைய செயல், அவர்களுடைய அங்கீகாரம்,
அவர்களுடைய படைப்பு ரீதியான தன்மை, அவர்களுடைய குணம் ரீதியான தன்மை, இது எல்லாமே என்னதான் ஹதீஸ். சிஃபத்துக்கு பக்கத்தில் ஹல்கியத்தின் ஹுல்கியத்தின் போட்டால் போதும். அப்போ மா சொல்லுங்க, அப்போ தாரிஃப் என்ன இஸ்லாஹில்? மா உலீஃப இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் கௌலின் அவ் ஃபிஅலின் அவ் தக்ரீரின் அவ் சிஃபத்தின். நான் வந்து பிலாலியா அரபிக் கல்லூரியில் ஹீனமா கராத்து ஃபில் ஜாமியத்தில் அரபியத்தில் பிலாலியா நாங்கள் என்ன செஞ்சோம், ஹதீஸ் ஆய்வரங்கம் முதல்ல நடத்தணும். ஹதீஸ் ஆய்வரங்கம். அப்போ என்னுடைய மேல் செட்டு, எனக்கு ஒரு செட்டுக்கு மேலே அல்லாமா பாரி உஸ்தாதுன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, திருச்சி கேம்பஸில் பிரின்ஸிபலாக இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா நல்ல தோற்றமாக இருப்பாங்க. இப்போ பாரி உஸ்தாது வந்து எனக்கு அவங்க மேல் சும்ரா, ஒரு சும்ராவுக்கு மேலே. அவங்க 3னா நான் 1. பாரி உஸ்தாத் என்றைக்குமே ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. நல்ல இந்த மாதிரி ரொம்ப ஒரு விஷயத்தை எடுத்தால் ரொம்ப கைஃபியத்தாக இருப்பாங்க, பொதுவாக கைஃபியத்தாக இருப்பாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, திடீர்னு ஹதீஸ் ஆயிரவங்க நடத்தலாம் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க, கிளம்புறாங்க. அப்போ எல்லோரும் வந்து வழக்கம் போல் பாசித் உஸ்தாதுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஒய்பா உஸ்தாதுன்ட்டு, அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க. எல்லாம் சொல்லும் போது வச்சு செஞ்சுட்டாங்க. என்னடா பண்ணுற, அதெல்லாம் எப்படா சாத்தியம், அதெல்லாம் எப்படா ஹதீஸ் ஆயிரம் நடத்த முடியும், கிண்டல் பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு ஆலா உஸ்தாட்ட சொன்னேன். ஆலா உஸ்தா வழக்கம் போல், அவளியா சூப்பர், அவளியா நல்ல ஐடியா, அவளியா பண்ணுங்கம்மா அப்படின்ட்டு போயிட்டாங்க. அப்புறம் அப்போ என்கிட்ட வந்து சொல்கிறாங்க பாரி உஸ்தாத், நானும் பாரி உஸ்தாத் ஒன்றா சும்மாலேருந்து நண்பர்கள். அப்போ உடனே நாங்கள் என்ன செய்கிறோம், சரி பண்ணுவோம். எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அதற்கு பிறகு இந்த ஹதீஸ் ஆயிரவங்கத்தை வந்து எப்படி நடத்துறது, இது எப்படி பண்ணுறதுன்றதுக்காக ஒரு சஃபர் செஞ்சோம். நாங்கள் பெங்களூர் போனோம், பெரிய பெரிய ஆலிம்களை போய் நாங்கள் சந்தித்தோம். பெங்களூர் சபீலுர் ரஷாத் அப்படின்னு அங்கே ஒரு மதரசா இருக்குது, ரஷாதின்னு பட்டம் கொடுக்குறாங்க. அந்த மதரசாவுக்கு நாங்கள் போனோம், ஒரு குரூப்பாக கிளம்பி ஓதக்கூடிய மாணவர்கள். அங்கே வந்து அமீர ஷரியத்துன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, அஷ்ரஃப் அலி அசத். அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க, கொஞ்சம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வஃபாத் ஆகிட்டாங்க. பெரிய முஃப்தி அவங்க. அவங்கள சந்தித்து அதுக்கு பிறகு சைஃபுத்தீன் ரஷாதி அசரத்துன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களும் வஃபாத் ஆகிட்டாங்க. பெரிய அவங்களாம் விவாதம் பண்ணவங்க பீஜோட. அவங்களையும் நாங்கள் நேரடியாக போய் சந்தித்து எப்படி ஹதீஸ் ஆயிரங்க நடத்துறது இப்படிலாம் என்ன செஞ்சோம். ரொம்ப கஷ்டப்பட்டு அதை இது பண்ணி, அதுக்கப்புறம் ஷேக் அப்துல்லா ஜமாலி, அன்வர் பாஷா உலவி, அதுக்கு பிறகு ஹாஜா மொயினுதீன் பாக்கு, இவங்கெல்லாம் சந்தித்து நாங்கள் பல ஆலோசனைகள் பண்ணி அப்புறம் மதரசாலேயே அதுக்காக ரெடியாகி 2 மாதம் ரெடியானோம். இப்போ ரெடி ஆகக்கூடிய போது தான் எனக்கு லைப்ரரியில் இருக்கிற எல்லா கித்தாபையும் முத்தாலா செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. இப்போது இது எக்ஸ்ட்ரா நாலேஜ் தெரியணுன்றதுக்காக எல்லா கித்தாபும் எடுத்து பார்த்து அந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. அதுக்கு பிறகு டி நகரில் ஒரு பெரிய மஹால் பிடிச்சி அந்த மஹாலில் நாங்கள் ஹதீஸ் ஆயிரவங்க நடத்தினோம். அதுக்காக ரொம்ப கடுமையாக ட்ரைனிங் எடுத்து பேசி காமிச்சு, ஷேக் அப்துல்லா ஜமாலி அசத்திட்ட பேசி காமிச்சு, அதுக்கு பிறகு நாங்கள் கீழே ஒரு பெட்டு மாதிரி போட்டு கீழே உட்காந்துருக்கோம். சுற்றி வந்து தமிழ்நாட்டுடைய மூத்த ஆலிம்கள் எல்லாம் அப்படி சுற்றி உட்கார்ற மாதிரி. அப்போ எனக்கு இன்ட்ரொடக்ஷன் தலைப்பு வந்து ஹதீஸ்னால் என்னன்னு எனக்கு இந்த தலைப்பு. ரொம்ப யூடியூப்பில் கூட அந்த இது இருக்குது, ரொம்ப ஒல்லியாக பல்லு வெளியே தெரிகிற மாதிரி, முகம்லாம் ஒடுங்கி போய், போகிற காலத்தில் அப்படி தான் இருந்தேன், ஒடுங்கி போய் இப்போ தான் கொஞ்சம் சதை போட்டிருக்கு, அப்படி ஒடுங்கி அப்படி இருப்பேன், ஒட்டடை குச்சி மாதிரி தான் இருப்பேன். அப்போ அதில் ரொம்ப வீரமாக அப்படி உட்காந்து பேசுவேன். அப்போ நான் பேசும்போது இந்த ஹதீஸுடைய தாரீஃப் சொல்லும் போது இஸ்திலாஹுடைய தாரீஃப் மட்டும்தான் சொன்னேன், லொகத்துடைய தாரீஃப் சொல்லலை. அப்போது வந்து நான் பேசி முடித்த பிறகு கெஸ்ட்டுகள்லாம் பேசினப்ப மஹமூதுல் ஹசன் அப்படின்னு ஒரு பெரிய ஆலிம், அவங்க பாக்கியாத்தில் பெரிய உஸ்தாத், அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. அவங்களும் ரொம்ப பெரிய, அவங்க கலீல் அஹ்மது கீரனூருடைய சகோதரர். நம்ம ஃபாயிஸா கூட ஒரு தடவை சொன்னாங்களே பாடத்தில், போன வாரத்தில் கூட, யூசுஃபியா மல்சாவுடைய அப்படின்ட்டு, அவங்களுடைய சகோதரர், அவங்களும் பெரிய ஆலிம், அண்ணன் தம்பி கிட்டத்தட்ட எல்லாமே பயங்கர பெரிய ஜாம்பவான்கள். இப்போ அவங்க வந்து பேசும்போது சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி இஸ்திலாஹுடைய தாரீஃப் சொன்னாங்க, லோகத்தில் தாரீஃப் என்ன செய்யலை, சொல்லலை அப்படின்ட்டாங்க. அப்போ சொல்லிவிட்டு அவங்க அதை சொன்னாங்க, லோகத்தில் வந்து என்னது ஜதீத் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப அற்புதமான அனுபவம் அது. அந்த ஹதீஸ் ஆயிரங்கன்றது, அதுக்காக நாங்கள் அலைஞ்சது, அதுக்காக பட்ட கஷ்டங்கள், அதுக்காக பட்ட கேவலங்கள், போன இடத்துல வந்து ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருந்தது, அதுக்கப்புறம் தொடர்ந்து இது பண்ணி நல்லா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு அரங்கேற்றம் பண்ணதான் இன்றைக்கி வீடியோ இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 4 தலைப்பு நான் மட்டுமே பேசியிருக்கிறேன். அதில்
அஞ்சா சும்ராலே அந்த மாதிரி ஒரு பெரிய மேடையில் நூற்றுக்கணக்கான பல நூற்றுக்கணக்கான பேர் முன்னாடி ஒரு பேசக்கூடிய வாய்ப்பும் அந்த தைரியமும் அல்லாஹு தஆலா அப்போ கொடுத்தான். மேடை தான். அதுக்கு பிறகு ஃபிக்கு ஆய்வரங்கன்னு ஒன்று நடத்தினாங்க. நாங்கள் 7ஆவது சும்ரா படிக்கும் போது நவீன மசாயில்களை குறித்து ஒரு ஆய்வு. அப்போ நான் வந்து லீவில் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன். என்னுடைய கிளாஸ் மாணவர் எல்லாரும் சேர்ந்து ஒரு புக்கு போட்டிருக்காங்க, நவீன பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும். அந்த புக்கு பிலாலி பப்ளிஷர் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கு. அந்த புக்கு எங்கள் சும்ரா சார்பாக வெளியிடப்பட்ட புத்தகம். அது ஒரு ஆய்வரங்க. நாங்கள் அதே மாதிரி எக்மோரில் இருக்கக்கூடிய ஃபைஸ் மஹால்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸானது, அந்த மஹாலில் நாங்கள் நடத்தணும். அப்போது வந்து அதனுடைய இன்ட்ரொடக்ஷன் ஸ்பீச் நான் தான். நீங்கள் அதுவும் பதிவு இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி கோட்டை போட்டுட்டு ஒரு வித்தியாசமான ஒரு ஆரஞ்சு கலர் தலப்பா கட்டிட்டு நான் பேசுவேன். ஃபிக்கு ஆய்வரங்கத்தில் ஃபிக்குனா என்ன, ஃபொகஹாக்கள்னா யார், முஹத்திசீன்கள்னா யார், அவங்களுக்கு மத்தியில் இருக்கிற வித்தியாசம் என்ன, அப்புறம் ஹலால்னா என்ன, ஹராம்னா என்ன, சுன்னத்துனா என்ன, இதை பற்றி நான் விளக்கி அதை பேசுவேன். அதுவும் ஒரு அற்புதமான வாய்ப்பு. இப்போ என்னென்னா, எந்த அளவுக்கு நம்ம மேடையும் களமும் கிடைக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு அல்லாஹு தஆலா ஒரு அபரிவிதமான ஒரு நம்ம வளர்ச்சி அல்லாஹ் கொடுப்பான். அதில் ஓதக்கூடிய காலம் அப்படின்றது உங்களுக்கு நிறைய மேடைகள் கிடைக்குமோ அதை கரெக்டாக நீங்கள் என்ன செய்யணும், பயன்படுத்தி நல்ல மகாரத்தை நம்ம வளர்த்துக்கணும். அதே மாதிரி குறிப்பாக பாடங்கள், மாஷா அல்லாஹ் எந்த கேம்பஸுக்கு அமையாத ஒரு பெரிய கிஃப்ட்டு தான். ஃபாயிஸ் அசத்தாக இருக்கட்டும், ஷம்ஷுல் ஆலம் உஸ்மானியா இருக்கட்டும், ஃபாயிஸாலாம் ஒரு பெரிய களஞ்சியம், பெரிய உண்மையாக பெரிய. இன்றைக்கி நான் சின்னமனூர் போயிருந்தப்போ ஃபோன் அடித்தேன், மாதிரி அங்கே சும்மா ஒரு ஒன்டே கிளாஸ் வாங்கன்ட்டு. பார்த்தா சின்னமனூரில் தான் இருக்கேன் அப்படின்றாரு. சின்னமனூரில் ஒரு ஆண்டு விழாவுக்காக வந்திருக்காராம். ஒரு மாதிரி மஜூது மாதிரி இல்முக்காக என்ன செய்கிறாங்க, எல்லாம் காசுக்காக வாழ்கிறாங்க. இவர் வித்தியாசமாக வாழ்கிறாங்க. என்னங்க உஸ்தாது சின்னமனூரில் இருக்கீங்க கேட்டால், அங்கே ஒரு நிஸ்வானுக்கு ஆண்டு விழாவுக்கு ஒருங்கிணைப்பு செஞ்சு தர சொன்னாங்க, அதுக்காக ஒரு 2-3 நாளாக வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. சரி உஸ்தாது, அதுக்கு பிறகு என்ன செஞ்சேன்னா, இங்கே வரீங்களா உஸ்தாதுன்னு கேட்டேன். வரேன்டாரு. சரின்னு வந்து பார்த்தா 2 மணிக்கு வந்தாங்க. பார்த்தா சாப்பிடவே இல்லை மத்தியானம். சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். இல்லை வேணாம், வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன்ட்டு அங்கே வந்து ஒரு மணி நேரம் பேசினார். காலையில் இங்கே பாடம், அதுக்கு பிறகு சின்னமனூர் நிஸ்வானில் போய் இது பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே பெண்கள் இருக்கிறாங்க சின்னமனூரில் இப்போதைக்கு. அங்கே வந்து 1 மணி நேரம் ஸ்பீச். என்னம்மா பேசுகிறார் மனுஷன், சொல்கிறேன். என்ன மாதிரி இல்மு பாருங்கள், அப்படி இப்படின்னு ஒரு பயங்கரமாக பேசுகிறாங்களே. இதெல்லாம் ஒரு பெரிய, இந்த மாதிரி ஆசிரியர்கள்ட்ட ஓதக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது நமக்கு பெரிய பாக்கியம். இன்றைக்கெலாம் அதெல்லாம் வந்து ரொம்ப, அதில் நம்முடைய மாஷா அல்லாஹ் நம்ம இதில் கிடைச்சது ரொம்ப பெரிய இதுன்ற. கரெக்டாக அவங்களெல்லாம் நம்ம பயன்படுத்தி அதை பலனை அடையணும். சொல்ல புரிஞ்சா, ஏதோ நம்ம உட்காந்தோம், ஆசத்தும் பாவம் உட்காந்து நடத்துகிறாரு, நம்ம பாட்டுக்கு ஓப்பி அடிப்போம் அப்படின்னு இல்லாமல் நல்ல பாடத்தை கவனிக்கணும். ஏன்னா முன்னாடி நகுன்னா தான் திருன்னு முழிச்சோம். நகுண்டா கண்ணை கட்டி காட்டில் விட்ட கதை மாதிரி எல்லாம் உட்காந்து, இது தஃப்சீர். அப்போ அழகாக நம்ம என்ன செய்யலாம், கவனிக்கலாம், அதை அப்சர்வ் பண்ணலாம், நம்ம விளங்கிக்கலாம், நோட் எழுதலாம். இல்லை கொஞ்சம் ஆர்வமாக என்ன செய்யுங்க, என்ன என்னங்க இன்ஷா அல்லாஹ் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. முக்கியமான 3 ஃபன்னு, தஃப்சீரு, அதே மாதிரி ஃபிக்கு உசூல் ஃபிக்கு. உங்களுக்கு பாருங்கள் சூப்பராக இப்போ ஹதீஸு உசூல் ஹதீஸு தேவைப்பட்டால் நம்ம உசூல் தஃப்சீரை கூட நம்ம கொடுத்துடலாம். தாரில் குலஃபா நடத்துகிறேன்னு இருக்காங்க. தாரில் குலஃபாவில் ரொம்ப அழகாக இருக்கும். அபூபக்கர் அலி அல்லாஹ் பற்றி, உமர் அலி அல்லாஹ் பற்றி, உஸ்மான் அலி அலி அல்லாஹ் தமிழ் புக்கில் படிக்கிறதுக்கும் அது ஹதீஸுகள் சூப்பராக இருக்கும். தாரில் குலஃபாலாம் அற்புதமான கிதாப் ஃபாயிஸா நடத்த சொல்லியிருக்கேன். அப்படி அபூபக்கர் அலி அல்லாஹ் பற்றி அப்படி சொல்லுவாங்க. அதில் வெரைட்டி, அதெல்லாம் நம்ம 4 சஹாபாக்கள் அதில் ஓதிட்டாலே சுப்ஹானல்லாஹ் அப்படி இருக்கும் அந்த கிதாப். சுயூத் இமாம் எழுதுனது. கரெக்டாக இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், கிளாஸுக்கு ஓப்பி அடிக்காமல் வரணும். சரி வாங்க. அப்போ என்ன சொன்னோம், மா உலீஃப இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் கௌலின் அவ் ஃபிஅலின் அவ் தக்ரீரின் அவ் சிஃபத்தின். அடுத்து பாருங்க, ஹதீஸுக்கு வந்து ஹபர்னு சொல்கிறாங்க. ஹபர் என்ற வார்த்தையும் பயன்படுத்துகிறாங்க. ஹபர்னா என்ன, ஒரு செய்தி. ஆனால் ஹதீஸ் துறையில் ஹதீஸுக்கு இன்னொரு பெயர் சொல்கிறாங்க. என்னென்னு பயன்படுத்துகிறாங்க, ஹபர். ஹபர் என்றால் என்ன, லொகத்தில் அந்நபன்னு அர்த்தம். நபனா என்னது, செய்தி. வ ஜம்உஹு அக்பார். ஹபருடைய பன்மை என்னது, அக்பார். இஸ்திலாஹன் இந்த துறையில் 3 அர்த்தம் சொல்கிறாங்க ஹபருக்கு. எத்தனை அர்த்தம் சொல்கிறாங்க,
மூணு விதமான அர்த்தங்கள் இந்த ஹபர் என்ற வார்த்தைக்கு சொல்லப்படுதான். ஃபர்ஸ்ட் ஹுவ முராதிஃபுன் லில் ஹதீஸ். ஹபர் என்பது ஹதீஸுக்கு இன்னொரு வார்த்தை. முராதிஃப்னா என்னது? இன்னொரு அதே அர்த்தமுடைய இன்னொரு வார்த்தைன்னு அர்த்தம். ஹபர் என்பது ஹதீஸுக்கு அதே அர்த்தமுடைய இன்னொரு வார்த்தை. முராதிஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அதுக்கு? இல்லை ஒளியா அதுக்கு எதுவும் கன்சிடரா தெரியல. ஒரே அர்த்தமுடைய இன்னொரு வார்த்தை அது. அப்ப பாருங்க, ஹபர் என்பது ஹுவ, ஹபர் என்பது முராதிஃபுன் லில் ஹதீஸ், ஹதீஸுக்கு இன்னொரு வார்த்தை அதே அர்த்தமுடைய. ஐ அதாவது இன்ன மானாஹுமா வாஹிதுன் இஸ்திலாஹன், இந்த கலையில ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான், ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். என்ன 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 விஷயம்? வரான். ரெண்டுக்கும் என்னது? ஒரே அர்த்தம் தான், ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். அப்ப ஹதீஸ்னாலும் ஹபர்னாலும் ஒண்ணுதான். என்னது? முத கருத்துப்படி மா உலிஃப இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் கௌலின் அவ் ஃபிஅலின் அவ் தக்ரீரின் அவ் சிஃபத்தின். ரெண்டாவது கருத்து இல்லைங்க, முகாயிரின் லஹு. ஹபர் என்பது ஹதீஸுக்கு மாற்றமானது. முகாயிருன் காயர யுகாயிரு முகாயரத்தம் வகியாரன் ஃபஹுவ முகாயிருன். ஹதீஸுக்கு மாற்றமானது ஹபர். ஐ அதாவது ஃபல் ஹதீஸு, ஹதீஸ் என்றால் மா ஜா அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவை பற்றி வரக்கூடியவைக்கு ஹதீஸ் என்பார்கள். வல் ஹபரு மா ஜா அன் கைரிஹி, ரசூலுல்லா அல்லாத சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்களை பற்றி வரக்கூடியதற்கு ஹபர் என்பார்கள். ரசூலுல்லாவை பற்றி வந்தா ஹதீஸு, சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்களை பற்றி வந்தா அதுக்கு பேரு. இது ரெண்டாவது கருத்து. தெரிஞ்சா? மூணாவது கருத்து என்ன சொல்றாங்க? இல்ல இல்ல, அஅம்மு மின்ஹு, ஹபர் என்பது ஹதீஸை விட ஒரு ஆமான வார்த்தை, ஒரு ஒரு பொதுவான வார்த்தை. எது? ஹபர் என்பது ஹதீஸை விட என்ன வார்த்தை? அது மிகவும் பொதுவான வார்த்தை. அப்படின்னா என்னங்க? ஃபல் ஹதீஸு மா ஜா அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹதீஸ் என்றால் யாரை பற்றி மட்டும் வரக்கூடியது. ஆனால் ஹபர் என்றால் மா ஜா அன்ஹு, ரசூலுல்லாஹ் பத்தியும் வரக்கூடியது. அவ் அன் கைரிஹி, ரசூலுல்லாஹ் அல்லாத சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்களை பற்றி வரக்கூடியது. விளங்குச்சா? வித்தியாசம் புரிஞ்சா? முதல்ல ரெண்டுக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். ரெண்டாவது கருத்து இல்லல்ல, ஹதீஸ்னா வேற, ஹபர்னா வேற. மூணாவது கருத்து என்னது? ஹபர் என்பது ஹதீஸை விட ஆமான வார்த்தை, ஹதீஸ் என்பது ஹாஸான வார்த்தை. விளங்குச்சா? ஹதீஸ்னா ரசூலுல்லாஹ் பத்தி மட்டும் வரக்கூடியது, ஹபர்னா ரசூலுல்லாஹ் பத்தியும் வரக்கூடியது, ரசூலுல்லாஹ் அல்லாத சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்களை பத்தியும் வரக்கூடியது. ஓகேவா? ஹபர்னா என்ன? விளங்குச்சா? அதே மாதிரி அசர் என்கிற வார்த்தையும் பயன்படுத்துறாங்க. அசர் போட்டிருக்கா? அசர் ஹம்சா சாரா. இந்த ஹதீஸை பத்தி பேசும்போது ஹதீஸுக்கு ஹபர்னு சொல்றாங்க சிலர், சில இமாம்கள் எப்படின்னு சொல்றாங்களாம்? அசர்ன்றாங்க. அசர்னா என்ன? லுகத்தன் பக்கியத்து ஷை, ஒரு பொருள் மிஞ்சி விட்டால் அதுக்கு பேர் என்னது? அசர். அடிச்சோடுன்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல நடந்து போகும்போது அடிச்சோடு, அது என்ன செய்யுது? அசர்ன்னு சொல்லலாம். அப்போ பக்கியத்து ஷை, ஒரு பொருள் மிஞ்சி விட்டால் அதுக்கு என்ன சொல்லுவாங்க? லோகத்தில் அசர். சரி, இஸ்திலாஹன், இஸ்திலாஹ்ல இந்த துறை சார்ந்த அர்த்தம் ஃபீஹி கௌலானி, ரெண்டு கவுல். ஹுமா, அந்த ரெண்டு என்ன? ஹுவ, அசர் என்பது முராதிஃபுன் லில் ஹதீஸி. என்ன அர்த்தம்? ஹதீஸுக்கு இன்னொரு வார்த்தை தான் அசருங்க. ஐ அதாவது இன்ன மானாஹுமா வாஹிதுன் இஸ்திலாஹன், துறை சார்ந்து பார்த்த அசர்னாலும் ஹதீஸ்னாலும் ஒண்ணுதான். மா உலிஃப இல நபி ஸல்லல்லாஹு மின் கௌலின் அவ் ஃபிஅலின் அவ் தக்ரீரின் அவ் சிஃபத். ரெண்டாவது கருத்து சொல்றாங்க, இல்ல இல்லைங்க,
முகாயிருன் லஹு. அசர் என்பது எதுக்கு மாற்றமானது? மாற்றமானது. என்னது? மா உலீஃப இல ஸஹாபத்தி வத்தாபிஈன் மின் அக்வாலின் அவ் அஃஆலின். அப்போ அசர் என்றால் சஹாபாக்கள் மேலும் தாபீன்களின் பக்கம் இணைக்கப்பட்ட அவர்களுடைய சொல்லும் செயல் அல்லது செயல், இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க? அசர்னு சொல்லுவாங்க. ஹதீஸ் என்றால் அது ரசூலுல்லாஹ் பற்றி மட்டும் வரக்கூடியது, ரெண்டு வேற வேற அப்படின்றாங்க. ரெண்டாவது கருத்து அதாவது அசர் தான். எனக்குச்சா முடிஞ்சா? அப்போ ஹதீஸ்னா என்ன அர்த்தம் தெரிஞ்சிருச்சு லுகத் இஸ்திலாஹில். ஹபர் என்றால் லுகத்து இஸ்திலாஹுடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன அர்த்தம் தெரிஞ்சிருச்சு. ஆமாம், ஹதீஸு ஹபர்னு சொல்லுவாங்க, அசர்னு சொல்லுவாங்க. இமாம்கள் பல நூற்றுக்கு ஆயிரக்கணக்கான பேர் இமாம்கள் இருந்தாங்க. சில இமாம்கள் ஹதீஸ்னு பயன்படுத்தினாங்க, சில இமாம்கள் ஹபர்னு பயன்படுத்தியிருக்கிறாங்க, சில இமாம்கள் அசர்னு பயன்படுத்தியிருக்காங்க ஹதீஸுக்கு. அதனால் இது மூணுக்கு என்ன விளக்கம்னு ஆரம்பத்தில் சொல்கிறாங்க, தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. அடுத்து இஸ்னாதுன்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுது. என்னது? அல் இஸ்னாத். அல் இஸ்னாதுனா என்ன? அஸ்னத யுஸ்னீது இஸ்னாதன். அஃஅல வஸனுடைய மஸ்தர் தான் இஸ்னாத். லஹு மானயானி, அதற்கு எத்தனை அர்த்தம்? ரெண்டு அர்த்தம். என்ன ரெண்டு அர்த்தம்? ஃபர்ஸ்ட் அர்த்தம் அஸ்வுல் ஹதீசி, ஒரு ஹதீஸை இணைப்பது, இலா காயிலிஹி, அந்த ஹதீஸை சொன்னவரின் பக்கம், ஒரு ஹதீஸை சொன்னவரின் பக்கம் இணைப்பது, முஸ்னதன், எப்படி? அறிவிப்பாளர் தொடர் வரிசை சேர்க்கப்பட்டதாக. முஸ்னதன் என்ன அர்த்தம்? அறிவிப்பாளர் தொடர் வரிசை சேர்க்கப்பட்டதாக, அறிவிப்பாளர் தொடர் வரிசை சேர்க்கப்பட்டதாக ஒரு ஹதீஸை சொன்னவரின் பக்கம் சேர்க்கிற செயல் இருக்கே, அதுக்கு பேர் என்னது? இஸ்னாத். அசல்ல பார்த்தா இஸ்னாத்னா என்ன அர்த்தம்? தமிழ் அர்த்தப்படி பார்த்தா இணைத்தல் அர்த்தம், சேர்க்குதல் அர்த்தம். அஸ்னதனா அவன் ஒரு ஆண் சேர்த்தான், இணைத்தான். அப்போ ஒரு ஹதீஸை சொன்னவரின் பக்கம் அறிவிப்பாளர் தொடர் சில எந்த விடுபடுதலும் இல்லாமல் சேர்த்து வைக்கிற செயலுக்கு பேர் தான் என்னது? இப்போ உதாரணமா என்னது? இப்போ உதாரணமா என்ன செய்யுது? இவர் ஒரு அறிவிப்பாளர் தொடர் வரிசை, இவர் ஏன்றிருந்து இவர் கேட்டிருக்காரு, அப்துல் ரஹ்மான்ட்டு யூசுப் கேட்டிருக்காரு, யூசுப்ட்டு ரஹ்மத்துல்லா கேட்டிருக்காரு, ரஹ்மத்துல்லாட்டு சாஜித் கேட்டிருக்காரு. இப்போ நான் ஒரு ஹதீஸ் சொல்கிறேன். இப்போ அந்த நான் சொல்லக்கூடிய ஹதீஸை, அல்லது சாஜித் இருக்கார், சாஜித் என்ன செய்கிறாரு? நான் தான் அந்த ஹதீஸ் அசல்ல சொன்னது, அந்த ஹதீஸை சொன்னவரின் பக்கம் சேர்க்கிறார். என்ன செய்கிறாரு? சாஜித் சொல்கிறார், எனக்கு ரஹ்மத்துல்லா சொன்னார், ரஹ்மத்துல்லாவுக்கு யூசுப் சொன்னார், யூசுஃபுக்கு அப்துல் ரஹ்மான் சொன்னார், அப்துல் ரஹ்மானுக்கு தாரிக் உஸ்தாத் சொன்னார். அப்போ சாஜித் என்ன செஞ்சிருக்காரு? அந்த ஹதீஸை சொன்னவரின் பக்கம் சேர்த்திருக்காரு. எப்படி சேர்த்திருக்காரு? தொடர் வரிசையில் எந்த விடுபடுதலும் இல்லாமல் சேர்த்திருக்காரு, கரெக்டாக சேர்த்திருக்காரு. நடுவில் யாரையும் உடலை. திடீர்னு யூசுஃபை தூக்கிட்டு சாஜித் சொல்கிறாரு, நான் ரஹ்மத்துல்லாவிடம் கேட்டேன், ரஹ்மத்துல்லா அப்துல் ரஹ்மானிடம் கேட்டார், அப்துல் ரஹ்மான் தாரிக் உஸ்தாதிடம் கேட்டார். இப்போ யார் விடுபட்டா? இது திருட்டுத்தனம். இது முஸ்னது கிடையாது. இங்கே என்ன விடப்பட்டிருக்கு? ஒரு ஆளை தூக்கிட்டார் ஆளு. இப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? ஒரு ஹதீஸை சொன்னவரின் பக்கம் சேர்த்து வைக்கணும். எப்படி? அறிவிப்பாளர் தொடர் வரிசையில் எந்த விடுபடுதல் இல்லாமல் சேர்த்து வைப்பது. இந்த சேர்த்து வைக்கக்கூடிய செயலுக்கு பேர் என்னது? இஸ்னாத். இது ஒரு அர்த்தம். அஸ்வுல் ஹதீசி, ஹதீஸை சேர்த்து வைப்பது, இலா காயிலிஹி, சொன்னவரின் பக்கம் சேர்த்து வைப்பது, முஸ்னதன், அறிவிப்பாளர் தொடர் வரிசை சேர்க்கப்பட்டதாக, எந்த விடுபடுதல் இல்லாமல் சேர்க்கப்பட்டதாக சேர்த்து வைக்கக்கூடிய இந்த செயலுக்கு பேர் இஸ்னாத். ரெண்டாவது கருத்து என்னண்டா,
சில்சிலத்துர் ரிஜாலி அல் மூசிலத்து லில் மத்தனி. என்ன அர்த்தம்? சில்சிலா சங்கிலி தொடர். என்னது? சங்கிலி தொடர். அர் ரிஜாலி, ரிஜால்னா அறிவிப்பாளர்கள், அறிவிப்பாளர்களின் சங்கிலி தொடர். எப்படிப்பட்ட அறிவிப்பாளர்களுடைய சங்கிலி தொடர்? அல் மூசிலத்து லில் மத்தன், ஹதீஸுடைய வாசகத்தின் பக்கம் சேர்த்து வைக்கக்கூடிய, ஹதீஸுடைய வாசகத்தின் பக்கம் சேர்த்து வைக்கக்கூடிய அறிவிப்பாளர் சங்கிலி தொடர். அதுக்கு பேர் தான் என்னது? இஸ்னாத். இஸ்னாதுனாலும் சனதுனாலும் ஒன்று தான். இந்த 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 அர்த்தத்தின் பிரகாரம் அறிவிப்பாளர் சங்கிலி தொடர். அறிவிப்பாளர் இப்படித்தானே இருக்குது. அவர்கிட்ட கேட்டிருக்காரு, அவர் இவர்கிட்ட கேட்டிருக்காரு, இவர்கிட்ட கேட்டிருக்காரு, இவர் என்கிட்ட கேட்டிருக்காரு. இது ஒரு சங்கிலி தொடர், அறிவிப்பாளர் சங்கிலி தொடர். இந்த அறிவிப்பாளர் சங்கிலி தொடர் எதன் பக்கம் அந்த ஹதீஸை சேர்க்குது? மத்தனின் பக்கம் கொண்டு போய் சேர்க்குது. இது முடிஞ்சிருச்சுன்னா எங்க எது ஆரம்பிச்சிடும்? ஹதீஸ் ஆரம்பிச்சிடும், மத்தன் ஆரம்பிச்சிடும். அப்ப இஸ்னாதுனா என்ன? சில்சிலத்துர் ரிஜாலி அறிவிப்பாளர் சங்கிலி தொடர், அல் மூசிலத்து லில் மத்தனி மத்தனின் பக்கம் சேர்த்து வைக்கக்கூடிய அறிவிப்பாளர் சங்கிலி தொடருக்கு பேர் தான் என்னது? இஸ்னாத். வஹுவ பிஹாதல் மானா, இந்த இரண்டாவது அர்த்தத்தின் பிரகாரம் பார்த்தால் முராதிஃபுன் லிஸ்ஸனதி, இஸ்னாத் என்பது எதனுடைய முராதிஃப்? அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றொரு அர்த்தம். சனதுனாலும் இஸ்னாதுனாலும் இந்த இரண்டாவது அர்த்தத்தின்படி ஒன்றுதான். மத்தனின் பக்கம் சேர்த்து வைக்கக்கூடிய அறிவிப்பாளர் சங்கிலி தொடர். அதுக்கு பேர் தான் என்ன சொல்வோம்? இஸ்னாதுன்னு சொல்வோம், சனதுன்னு சொல்வோம். சில்சிலத்துர் ரிஜாலி அல் மூசிலத்து லில் மத்தனி, மத்தனின் பக்கம் சேர்த்து வைக்கக்கூடிய அறிவிப்பாளர் சங்கிலி தொடர். ஓகேவா? அப்ப எத்தனை பார்த்துருக்கோம்? 7 பார்த்துருக்கோம். 8. அடுத்து பாருங்க, சனதுனா என்ன? உமர் ஃபாரூக் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா அப்போ முடிச்சிடுவீங்களா அப்படின்னு சிரிக்கிறான் உமர் ஃபாரூக். நான் முடிக்க மாட்டேன், முடிச்சுட்டு தான் முடிப்பேன். இதை பாடம் எழுதுறது இருக்கா? இல்லை, இன்னைக்கு எதுவும் நடக்கலையே, சுலுசாசி மட்டும் தான் நடந்தது. சனது, சனது என்றால் என்ன? லோகத்தன் சனது என்றால் லோகத்தில் அல் முஅத்தமதுன்னு அர்த்தம். ஏத்தமத ஏத்தமிது ஏத்திமாதன் ஃபஹுவ முஅத்தமிதுன், ஓத்துமித யோத்தமது ஏத்திமாதன் ஃபஹுவ முஅத்தமதுன். மஃஊல், ஊன்றுகோல் பிடிக்கப்பட்டது. அது என்னங்க ஊன்றுகோல் பிடிக்கப்பட்டதுன்னா? ஒரு தாத்தா, வயசான நடக்க முடியாத தாத்தா, ஒரு குச்சி மேலே ஊன்றுகோல் பிடிச்சிருக்கிறாரு. குச்சியை எடுத்தா அவர் கீழே விழுந்துருவார். அப்போ அந்த குச்சி முஅத்தமத், அதன் மீது தான் அவர் ஊன்றுகோல் பிடிச்சு நிற்கிறாரு. அப்போ முஅத்தமதுனா என்னது? ஊன்றுகோல் பிடிக்கப்பட்டது. எதை கொண்டு அது நிற்குதோ அதுதான் முஅத்தமத். அப்போ சனதுனா என்னது? லோகத்தில் அர்த்தம் முஅத்தமத். ஏன் இதுக்கு பேர் இப்படி வந்துச்சு? சனதுக்கு ஏன் சனதுன்னு பேர் வந்துச்சுன்னா, இந்த ஹதீஸ் இருக்கே, எதன் மீது தான் ஊன்றுகோல் பிடிச்சு நிற்கிது? ஒரு ஹதீஸுக்கு சனது இல்லைன்னா அதுக்கு எந்த மதிப்பும் இல்லை, நம்ப மாட்டோம். ஒரு ஹதீஸுக்கு அது ஹதீஸை நம்ப முடியாது. மிஷ்காத்தில் மட்டும்தான் சனது இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஷ்காத்தில் மட்டும் சஹாபி பேர் மட்டும் இருக்கும். ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் லேசாக்கி பின்னாடி இருக்கிற ஒருத்தவங்க கொஞ்சம் பயான் அமைப்பில் கொஞ்சம் அழகாக தலைப்பு போட்டு ஒருத்தவங்க எழுதுனாங்க. ஆனால் சித்தால இருக்கிற எல்லா கிதாபையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதோட தான் இருக்கும்? ஒரு 3 லைனுக்கு சனது இருக்கும், 2 லைனுக்கு சனது இருக்கும். ஹத்தசனா 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 ஹத்தசனான்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் ஹதீஸ் வரும். விளங்குச்சா? அப்போ எதுக்கு சனதுக்கு சனதுன்னு பேர் வந்துச்சு? இல்லை அன்னல் ஹதீஸ, ஏனில் நிச்சயமாக ஹதீஸ் என்பது எஸ்தனிது இலைஹி, அதனின் பக்கமே சேர்ந்து இருக்கிறது. இது அலைஹி, அதன் மீதே ஊன்றுகோல் பிடித்து இருக்கிறது. விளங்குச்சா? ஹதீஸ் என்பது
சனதின் பக்கமே சேர்ந்து இருக்கிறது, அதன் மீதே ஊன்றுகோல் பிடிச்சு நிக்கிறதுனால இதுக்கு என்னன்னு பேர் வந்துச்சு? சனதுன்னு பேர் வந்துச்சு. அறிவிப்பாளர் தொடர்வரிசைக்கு என்னன்னு பேர் வந்துச்சு? சனதுக்கு ஏன் சனதுன்னு பேர் வந்துச்சுன்னா இதுதான் சொல்லணும். என்ன சொல்லணும்? ஹதீஸ் என்பது அதன் மீது ஊன்றுகோல் பிடித்து நிற்பதால் சனதை விட்டா ஹதீஸுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். ஆரம்பத்தில் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு அடுத்து சஹாபாக்கள் அந்த காலம், அதுக்கு பிறகு தாபியின்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் என்ன இல்லை, அறிவிப்பாளர் தொடர்வரிசை என்ற வழக்கம் ஏற்படலை. எப்போ இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, இந்த ஷியாக்களும் நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஹவாரிஜாக்களும் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகளை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆளாளுக்கு ரசூலுல்லா பேர்ல இட்டுக்கட்ட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ரசூலுல்லா சொன்னாங்கன்னா அதனுடைய வேல்யூ கூட. வியாபாரி காய்கறி விற்கிறன்னா அவன் பொய்யான ஹதீஸ் சொல்ல ஆரம்பிச்சான். அவன் துறை சார்ந்து தன் கருத்தை வலுப்படுத்துவதற்கு ரசூலுல்லா சொன்னாங்கன்னு இட்டுக்கட்ட ஆரம்பிச்சாங்க. காமெடி கூட சொல்லுவாங்கல்ல, மண் அக்கலை மத்தி ஃபஹுவ மின் உம்மத்தி. யார் மத்தி மீன் சாப்பிடுகிறாரோ அவர் என் உம்மத்தை சார்ந்தவர். யார் மண் அக்கல பாதின்ஜான், யார் கத்திரிக்காய் சாப்பிடுகிறாரோ அவருக்கு இந்தந்த நன்மை. அபூ ஹனீஃபா இமாமை பிரியப்படுபவர்கள் அபூ ஹனீஃபா இமாமை பற்றி ஹதீஸை அறிவித்தார்கள். பின்னால் ஒரு காலத்திலே ஒருவர் வருவார், அவர் பெயர் அபூ ஹனீஃபா, அவர் இந்த உம்மத்தின் ஒளிவிளக்காக இருப்பார், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஷாஃபி இமாமை வெறி கொண்டவர்கள் ஷாஃபி இமாமை பற்றி இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ். குர்ஆனை மக்களை ஓத வைக்க வேண்டும் என்று குர்ஆனை பற்றி சூராவுக்கு சூரா இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ். ஃபாத்திஹா ஓதினீர்கள் என்றால் இன்ன நன்மை, பிஸ்மில்லா ஓதினீர்கள் என்றால் இன்ன நன்மை, கூலுல்லா ஓதினார். ஏன்பா இப்படி சொல்ற, இதெல்லாம் உண்மையா இருக்கா? அப்பதான் மக்கள் குர்ஆன் ஓதுவாங்க. இப்படி என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? அப்பதான் ஆரம்பிச்சாங்க இமாம்கள், யாராவது ஹதீஸை சொன்னால் இமாம்கள் திருப்பி கேட்டார்கள், சம்மூலனா ரிஜாலக்கும். எப்படி கேட்டாங்க? அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹதீஸா, சரிங்க அல்ஹம்துலில்லாஹ் ஹதீஸ் ஓகே. எப்ப இந்த மாதிரி இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் வர ஆரம்பிச்சோ, யாராவது ஹதீஸ் சொல்ல வந்தாலே திருப்பி கேட்கிற முதல் கேள்வி என்னது? சம்மூலனா ரிஜாலக்கும், உங்களுடைய அறிவிப்பாளர் பெயரை ஃபர்ஸ்ட் சொல்றான், சொல்லுங்க. அதுக்கு பிறகு இதை ஏற்றுக்கலாமா ஏற்றுக்கொள்ளாம வேணாமான்றது அப்புறம் முடிவு பண்ணணும். அப்போ ஆரம்பிச்சது. அதனால தான் சனதை பற்றி சொல்கிறாங்க. சனது மட்டும் இல்லை என்றால் என்னது? லகால மன்ஷா மாஷா. எப்படி? என்ன அர்த்தம்? நாடியவர்கள் நாடியதை சொல்லி இருப்பார்கள். எப்படி? லௌலல் இஸ்னாது லகால மன்ஷா மாஷா. எப்படி ஆயிரும்? சனது மட்டும் இல்லாம போயிருந்துச்சு அப்படின்னா லகால சொல்லி இருப்பார்கள், மன்ஷா மாஷா நாடியவர்கள் நாடியதை சொல்லி இருப்பார்கள். விளங்குச்சா? ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அல் இஸ்னாது மினத்தீன். என்ன சொல்றாங்க? அல் இஸ்னாது இந்தி மினத்தீன். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்து, பெரிய முஹத்தீஸ், பெரிய அவுலியா, சூஃபி. அல் இஸ்னாது இந்தி மினத்தீன். அல் இஸ்னாது இந்தி மினத்தீன். இஸ்னாத் என்பது என்னிடத்தில் அது என்னது? அதுவும் தீன்ல கட்டுப்பட்டது. ஏன்னா சனதை வச்சு தான் ஹதீஸ் பாதுகாத்திருக்கான் அல்லாஹ். சொல்லிட்டு சொல்றாங்க, வலௌலல் இஸ்னாது லகால மன்ஷா மாஷா. இஸ்னாத் என்ற இந்த அறிவிப்பாளர் தொடர்வரிசை இல்லை என்றால் லகால மன்ஷா மாஷா, நாடியதை நாடியவர்கள் நாடியதை சொல்லி இருப்பார்கள். விளங்குச்சா? அதனால தான் இப்னு சீரின் சொன்னாங்க. இப்னு சீரின் அவங்க யாரு? தாபி, கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய தாபி. அவங்க சொன்னாங்க, இன்ன ஹாதல் இல்ம, இந்த ஹதீஸுடைய இந்த இல்மு இருக்குதே,
இந்த ஹதீஸுடைய இல்மு இருக்குதே அது தீன். அது என்னது? அதுதாங்க மார்க்கம். ஹதீஸ் தான் நமக்கு என்னது? இன்ன ஹாதல் இல்ம தீனுன். நிச்சயமா இந்த ஹதீஸ் என்கிற இந்த இது இருக்குதா அது என்னது? தீன். அதனால என்ன தெரியுமா நீங்க செய்யணும்? ஃபன்லுரு அம்மன் தஅகுதுன தீனக்கும். ஃபன்லுரு அம்மன் தஅகுதுன தீனக்கும். உங்களுடைய மார்க்கத்தை யாரிடத்திலிருந்து நீங்கள் எடுக்கிறீர்கள் என்பதை கவனித்து பாருங்கள்ன்றாங்க. எல்லா ஹதீஸ் சொல்றாங்கன்னு போய் கேட்டக்கூடாது. யார் சொல்றாங்க நீ என்ன செய்யணும்? ஹதீஸுடைய விஷயத்தில் என்ன சொல்றாங்க? ஃபன்லுரு அம்மன் தஅகுதுன தீனக்கும். என்ன அர்த்தம்? உங்களுக்கு இந்த தீனை நீங்கள் யாரிடத்திலிருந்து எடுக்கிறீர்கள் என்பதை கவனித்து பாருங்கள். ரொம்ப முக்கியமான வாசகம். இன்ன ஹாதல் இல்ம தீனுன். நிச்சயமாக இந்த ஹதீஸ் என்பது என்னது? அது அந்த இல்மு என்பது ஒரு தீன், மார்க்கம். ஃபன்லுரு அம்மன் தஅகுதுன தீனக்கும். என்ன அர்த்தம்? யாரிடத்திலிருந்து நீங்கள் எது எடுக்கிறீர்கள் என்பதை என்ன செய்யணும்? கவனிச்சு பாருங்க. விளங்குச்சா? ஓகே. அப்ப சனதுனா என்ன? லோகத்தில் என்ன அர்த்தம்? முஅத்தமத், ஊன்றுகோல் பிடிக்கப்பட்டது. ஏன் இதுக்கு பேர் இப்படி வந்துச்சு? அன்னல் ஹதீஸ் எஸ்தனிது இலைஹி வ யஅதமிது அலைஹி. ஹதீஸ் என்பது அதோடு சேர்ந்திருக்கிறது, அதன் மீது ஊன்றுகோல் பிடித்திருக்கிறது. சரி, இஸ்திலாஹ்ல என்ன அர்த்தம்? ஏற்கனவே நம்ம சொன்னோம். என்ன அர்த்தம்? சில்சிலத்து ரிஜாலி அல் மூசிலத்து லில் மத்தன். என்ன அர்த்தம்? மத்தனின் பக்கம் சேர்த்து வைக்கக்கூடிய அறிவிப்பாளர் சங்கிலி தொடருக்கு பெயர் தான் சனத். ஓகேவா? அடுத்து மத்தன். மத்தனோட முடிப்போம் நம்ம. மத்தன் அப்படின்னா என்ன? தாவுக்கு புள்ளி வச்சிருக்குல்ல, முன்னாடி வச்சிருக்கு. இப்போ மத்தன் அப்படின்னு சொல்லணும் போல இருக்கு. லொகத்தன்ல என்ன அர்த்தம்? மா சலுப, கெட்டியாக இருக்கின்ற ஒன்று. ஒரு பொருள் கெட்டியாக இருக்கின்றது. ஓ உருத்துஃபியா மினல் அர்லி, மேலும் பூமியிலிருந்து அது உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஒரு பொருள் கெட்டியாக இருந்து அது பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டால் அதுக்கு என்ன சொல்லுவாங்க? மத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லோகத்தில் அர்த்தம். இஸ்திலாஹல்ல என்ன அர்த்தம்? மா யன்தஹி இலைஹி சனது மினல் கலாம். பேச்சிலே சனது எதன் பக்கம் முடிகிறதோ அந்த ஒன்றுக்கு மத்தன். ஹதீஸ வாசிக்கிறோம். ஹத்தசனா ஹத்தசனா ஹத்தசனா, இவர் எனக்கு சொன்னார், இவனுக்கு சொன்னார் அப்படின்னு சனத அது எங்க போய் முடியுதோ அதான் என்னது? மத்தன். அதான் அங்க சொல்றாங்க மா யன்தஹி, முடிகின்ற ஒன்று, இலைஹி அதனின் பக்கம் முடிகின்ற ஒன்று, அஸ்ஸனது மினல் கலாம். பேச்சிலே சனது எதனின் பக்கம் போய் முடிகிறதோ அது அந்த ஒன்றுக்கு பேர் தான் என்னது? மத்தன். விளங்குச்சா? விளங்குச்சா? மத்தனா என்ன? விளங்குச்சா? அப்ப என்னென்ன பார்த்துருக்கோம்? இல்முல் முஸ்தலஹ்னா என்ன, மௌலூனா என்ன, சமரத்துனா என்ன, ஹதீஸ்னா என்ன, ஹபர்னா என்ன, அசர்னா என்ன,